தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் கிராமத்தை சேர்ந்த 42 வயது பெண் தனது மகள் வீட்டுக்கு செல்வதற்காக அங்குள்ள பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த ராயந்தூர் கிராமத்தை சேர்ந்த 32 வயதான பிரவீன் மற்றும் 26 வயதான ராஜ்கபூர் ஆகிய 2 இளைஞர்களும் செல்லும் வழியில் இறக்கி விடுவதாக கூறி அந்த பெண்ணுக்கு லிப்ட் கொடுத்துள்ளனர். பிரவீன் பைக்கில் அந்த பெண் ஏறியதும் ராஜ்கபூர் அந்த பெண் இருந்த பைக்கை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் பாலாயிக்குளம் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்குள் பைக் சென்றதும் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தான் செல்ல வேண்டிய பாதை இது அல்ல என பிரவீனிடம் கூறியுள்ளார். ஆனால் அதனை காதில் வாங்காத 2 இளைஞர்களும் காட்டுப்பகுதியில் வைத்து அந்த பெண்ணை அடித்து வலுக்கட்டாயமாக பாலியல் தொந்தரவு செய்துள்ளனர். இதனிடையே வீட்டுக்கு வருவதாக கூறி கிளம்பிய தனது தாய் நீண்ட நேரமாகியும் வராததால் தனது தம்பியை அனுப்பி தாயை தேடி வருமாறு கூறியுள்ளார் அந்த பெண்ணின் மகள். அப்போது ஒருவரின் கதறல் சத்தம் கேட்டு காட்டுப்பகுதிக்குள் அந்த பெண்ணின் மகன் சென்றதும் இளைஞர்கள் இருவரும் ஓட்டம் பிடித்துள்ளனர். இதையடுத்து அழுது கொண்டே வந்த பெண் தனது மகனிடம் நடந்த விவரத்தை கூறியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பூதலூர் போலீசார் இளைஞர்கள் இருவரையும் பிடிக்க ராயந்தூர் சென்றனர். போலீசாரை கண்டதும் 2 இளைஞர்களும் தப்பி ஓட முயன்று கீழே விழுந்தனர். இதில் பிரவீனுக்கு காலிலும் ராஜ்கபூருக்கு கையிலும் காயம் ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.